हाई फ्रेंड्स वेलकम टू ट्रेडिशनल फूड किचन इनकी நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான வெண்டைக்காய் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு நான் அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி நம்ம செய்யும்போது நல்லா எடுத்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நம்ம எண்ணெயில் முன்னாடியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வதக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, வெண்டைக்காவை சேர்த்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வெண்டைக்காய் கொஞ்சம் வழவழப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. நல்ல கலர் மாறிடுச்சு, வளவளப்பு தன்மையும் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு சோம்பு சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 10லேருந்து ஒரு 15 பல் பூண்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூடவே 2 தக்காளி நல்லா பழமாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி அரைச்சி தக்காளி சேர்க்கும்போது உங்களுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தக்காளி. இப்போ இது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், தனி மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதிலே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துடலாம். அதில்
இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா வெண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவிலே நல்லா வேகட்டும். இதிலே நல்லா வேக விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், இந்த மசாலாவிலே வெந்தால் போதும். இப்போ வெண்டைக்காவெலாம் நல்லா வெந்து பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அடுத்துதான் ஒரு 100 ml அளவு நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கெட்டி தயிராக. இப்போ அதை சேர்த்துடலாம். அதில் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப புளிப்பு தயிராக சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தயிர் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதிச்சு எண்ணெயில் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும், நல்ல கமகமான வாசனையும் இருக்கும். இதில் தயிர் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நீங்கள் எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் செய்த இந்த வெண்டைக்காய் கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.